ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃபின் மைக்ரோஃபோன். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது ஃபிஃபின் உடைய மைக்ரோஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இது நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தோம், நூனில். ஸோ இதோடைய ஒர்க்கிங் அண்டு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் ஃபிஃபின் யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோனு. இதோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா K669B. ஸோ பி மீன்ஸ் பிளாக் கலரு. ஸோ இதோடைய ஃபிசிக்கல் ஒரியை பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து 16mm டயப்ராம் மைக்கு. அப்புறம் இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ இது வந்துட்டு யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ கேமிங் அண்ட் ரெக்கார்டிங், லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதோடைய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் கைடு. வாங்க அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். பவர் சப்ளை வந்துட்டு 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. அப்புறம் அதோடைய போலார் பேட்டர்ன் வந்துட்டு யூனி டைரெக்ஷனல். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு 20 Hz to 20 kHz. சென்சிட்டிவிட்டி வந்து -43 dB to +3 dB. அண்டு அதோடைய சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ வந்துட்டு 78. ஸோ அதோடைய மைக் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். இது ஜஸ்ட்டு அதோடைய மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பர்டிகுலர் சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபிஃபினுடைய மைக்ரோஃபோன். இது வந்துட்டு அதுக்கு உண்டான ஸ்டாண்டு, ட்ரைபாட் மாதிரி உள்ளது. நல்லாவே வெயிட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்பீக்கர் மைக்ரோஃபோனை வந்துட்டு நீங்கள் மவுண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடய பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க ஒரு பொசிஷன் கொடுத்துறாங்க, அதில் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிஃபினுடைய மைக்ரோஃபோன். பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்ல வெயிட்டாகவே இருக்குது. அரௌண்ட் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 400 கிராம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதுக்கு உண்டான வால்யூம், மைக்குடைய சவுண்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே நம்ம. அண்ட் இது வந்துட்டு யூஎஸ்பி த்ரூ கம்யூனிகேஷன் தான் பண்ணும். ஸோ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி அண்ட் இதோடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் இதில் இந்த ட்ரைபாட், மினி ட்ரைபாடில் நம்ம இது இந்த மைக் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கேமரா வேறு எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஆன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் அதோடைய அதோடைய பொசிஷனு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோடைய பொசிஷனு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்துட்டு இதோடைய வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதோடைய சவுண்டு எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய சவுண்டோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோடைய சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கா, இல்லை நாய்ஸியாக இருக்கா, இல்லை அவுட் சைடுடைய சவுண்டு எடுத்துகிட்டு வருதான்னு கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு நார்மலாக ஸ்டார்ட் அப்பு யூடியூபர்ஸ் அண்டு ஸ்டார்ட் அப்பு இதுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும். நான் வந்துட்டு இப்போ சவுண்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஜீரோ கொண்டு வந்துட்டேன். ஸோ அதோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்குது. நான் பிஃபோராக வந்துட்டு சவுண்டுடைய வந்துட்டு ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிளாங்க் உள்ளதை நீங்களாக பார்க்கலாம். அதோடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னால் நான் போயோடைய மைக்ரோஃபோனை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஹை பட்டனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அதோடைய சவுண்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோஃபோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.